கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்த இறைமகனாம் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலம் பாலியர் நண்பன் சிறுவத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் மத்தியில் வரும்படியாக தேவன் கிருபை செய்தார். எல்லா துதி கனமகியுமே நான் தேவனுக்கு செலுத்துகின்றேன். அன்போடு கூட எங்களை அழைத்து பயன்படுத்துகின்ற உங்களுடைய சபையின் குருவன் ஐயா அவர்களுக்கும் சபை ஊழியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட என்னை அழைத்து வந்த அன்பு சகோதரர் பேராசிரியர் செல்வராஜ் அவர்களுக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊழியத்தின் பாதையில் நாங்கள் இரண்டுவரும் இணைந்து அநேக இடங்களில் சென்று அவனுடைய வார்த்தையை நாங்கள் கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாலியர் நண்பன் ஊழியங்களுக்காக நன்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் தொடர்ச்சியான ஊழியங்கள் நாளைய தினத்தில் சண்முகபுரத்தில் வைத்து அந்த சபை மன்ற அளவிலே நல்மேய்ப்பர் சிறுவர் முகாம் நடத்த இருக்கின்றோம். நாளை காலை 9 மணி முதல் 4 மணி வரையிலும் கிட்டத்தட்ட 2500 பிள்ளைங்க நினைச்சுவாங்க இந்த கேம்பில் பங்கு பெறுவாங்க. அந்த கேம்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து அடுத்த சனிக்கிழமை உங்கள் ஊரில் பாலன் மகிழ்ச்சி பண்டிகை, அதற்கு நாங்கள் வர இருக்கிறோம். அது தொடர்ந்து அதுக்கு அடுத்த வாரம் மெஞ்ஞானபுரம் கவுன்சிலில் சிறுவர் முகாம் வைத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாகலாபுரம் விளாத்திக்குளம் வேம்பார் பகுதியில் உள்ள பிள்ளைகளுக்காக அங்கே வைத்து இந்த சில்ட்ரன் கேம்ப் வைத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சாத்தான்குளம் பகுதியில் கருங்கடலில் வைத்து இந்த சில்ட்ரன் கேம்ப் நடத்திருக்கிறோம். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் இந்த கேம்பில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அநேக பிள்ளைங்க தரிசனங்களை பெறுறாங்க. ஏசப்பா என் பக்கத்தில் வந்தாங்க, நான் பார்த்தேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லி இப்படி நிறைய சாட்சிகளை கேட்க முடியுது. ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து விபிஎஸ் ஊழியங்களுக்கு இப்போவுமே நாங்கள் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மே மாதம் நடக்கிற இந்த விபிஎஸ் பணிகளுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். இருந்தவாறே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போமா? நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்தும் பொழுது அப்பா இரவு முழுவதுமாக உம்மை பாடி துதிக்கவும் அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கும்படியாகவும் நீர் கொடுத்த அந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைவிடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கி அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்கள் மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, சற்று நேரம் சந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 42:5 எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் சொல்லுங்க கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? இந்த வசனத்தை யார் சொல்றா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார் இல்லையா? தாவீது அவர் சொல்றாரு, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் நீ தேங்குகிறாய்? அப்போ இந்த கலக்கம், இந்த காரியங்கள் மனிதன் என்ன செஞ்சு கொண்டிருக்குது? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிடறோம் கலங்கி கொண்டு தான் சொல்லுங்க இருக்கிறோம் இல்லையா? இந்த பிரச்சனை என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம அநேக நேரத்தில் நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? என் ரட்சிப்பின் தேவனை நோக்கி நீ காத்திரு, நான் இன்னும் நினைச்சுவேன் அவரை நினைச்சவே நான் துதிப்பேன், நான் அவரை நினைச்சவே நான் துதித்து கொண்டு இருப்பேன்னு சொல்லி தாவீது சொல்லார் இல்லையா? நம்ம கலங்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க கிடையவே கிடையாது இல்லையா? பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட உலகத்தில் வாழ்ந்து கொண்டது அவருடைய சீடர்கள் இருந்தாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சீடர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. 12 பேர் இருந்தாங்க. அவங்க எங்கே போனாலும் இயேசுவோடு கூட போனாங்க. இயேசுப்பா அற்புதம் செய்யும்போது கூடயே இருந்தாங்க. சர்வ வல்லவர்னு சொல்லி அவருக்கு தெரியும் இல்லையா? அப்படி தானே?
ஒரு நாள் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, படகுல அவங்க கூட போகிறார் இல்லையா, கூட படகுல போகிறார். அவ கடல் கொந்தளிக்குது, காற்று வேகமாக நிச்சயது வீசுது, காற்று வேகமாக வீசுது. ஆனால் அந்த ஆண்டவர் எங்கே இருந்தார்? கப்பலில் அடித்தட்டில் இருக்கார். ஆனால் மேலே அந்த காற்றையும் கடலையும் பார்த்தவங்க பயந்து நினைச்சாங்க, ஐயோ நாங்கள் செத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி அவங்க கலங்குறாங்க இல்லையா. ஆனால் அங்கே யார் இருக்கா சொல்லுங்க? ஆண்டவர் கூடயே நினைச்சார், இருக்கிறார். ஆனால் அந்த வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க நினைச்சிட்டாங்க. சொல்லுங்க, மறந்துட்டாங்க இல்லையா. அநேக நேரங்களில் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான பாடுகள் வரும்போது கடவுள் என்னை பார்க்கலையோ, கடவுள் என்ன கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி என்ன சில ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். நினைச்சிங்களா? நினைக்கிறோமா? நினைக்கக்கூடாது இல்லையா. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் நம்ம கூட தான் சொல்லுங்க இருக்கிறார். பாருங்க, அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அவர் கூட இருக்காரு, நம்மளை பார்க்குறாரு இல்லையா. நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் நினைச்சாரு, அவர் அறிந்து இருக்கிறார் இல்லையா. அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வலது பாசத்தில் இருக்கபடியால் நான் நினைச்சதில்லை, அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி தாவீது தான் நினைச்சார். அவர் தான் சொல்றாரு, பாடுகள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவர்கள் மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். பாருங்க, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன், உருவாக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். நம்ம கலங்க வேண்டிய அவசியம் சொல்லுங்க அவசியம் கிடையவே. நீங்க என்னையா பெருசிங்க, உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. நாங்க படுற பாடு சொல்லுங்க எங்களுக்கு தனியா தெரியும் அப்படி நினைக்கவே சொல்லுங்க நினைக்கவே கூடாது இல்லையா. பாருங்க, பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம கூடவே நினைச்சாங்க இருக்கிறாங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட நினைக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சார், வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா. இந்த நாட்களில் நம்ம நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சலாம், கைவிட்டுறலாம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அவரை நினைச்சணும், துதிக்கிறவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. எப்பொழுது வாயில் நினைச்சணும், துதியின் சத்தம் சொல்லுங்க கேட்டுக்கொண்டே இருக்கணும் இல்லையா. பாடல் பாடுங்க, துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய வாயில அவர் துதியின் சத்தம் இத்தனை வயசு வரைக்கும் நம்மளை நினைச்சிருக்காரு, அவர் வழிநடத்தி வந்திருக்கிறாரு, நல்ல கர்வனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, நல்ல பேர பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. நினைச்சு நன்றி சொல்லியிருக்கீங்களா சொல்லுங்க. தாவி சொல்றாரு இல்லையா, நான் கர்த்தரை நினைச்சவேன், நான் இன்னும் நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் எனக்குல நீ தேங்குகிறாய், நீ அவருடைய முகத்துக்கு என்ன செய், நீ காத்திரு, நீ அவரை நீ துதி இல்லையா. இந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கணும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்தை பார்க்கலாம் இல்லையா. முதலாவது பாருங்க, இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த தாவீது அவங்க வீட்டில் எத்தனாவது பையன்? சத்தமா சொல்லுங்க, தாவீது எத்தனாவது பையன் அவங்க வீட்டில்? 6 7 5 6 7 5ஆமா? ஐயோ மூக்கு பிரித்திருச்சவ சொல்லுங்க. 8வது பிள்ளை. எத்தனாவது பிள்ளை? தூக்கம் வந்துட்டோம் எல்லாருக்கும் சொல்லுங்க. 8வது பிள்ளை இல்லையா. கடைசி பிள்ளைனா வீட்டில் செல்லமாக வளர்ப்போம் அப்படித்தானே. கடைசி பிள்ளைக்கு செல்லம் உண்டா கிடையாதா? உண்டு இல்லையா. இவன் இருக்கிற ஒரு பிள்ளை இருக்குது, அது 2 பிள்ளை இருக்க செல்லமாக தான் வளர்க்க வேண்டியிருக்குல்ல. அது சொன்ன பேச்சு நிச்சயம் மாட்டேக்கு கேட்க மாட்டேங்குது, செல்லமாக வளர்த்து. ரைட். இதை தாவீது 8வது பையன், அவன் எங்கே இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் இல்லை. வீட்டில் இருக்க வேண்டிய சின்ன செல்ல பிள்ளை எங்கே இருக்குது?
காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, ஆண்டு இந்த வீட்டில் எல்லாரும் அவனை ஒரு ஒதுக்கி வச்சிருக்கலாம்ல, அப்படி தானே? சம்பவம் நல்லா தெரியுமா தெரியாதா? இந்த சம்பவம் தெரியுமா தெரியும் இல்லையா? இந்த இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜா யாரு? இஸ்ரவேல் நாட்டுடைய முதல் ராஜா யாரு? இஸ்ரவேல் நாட்டினுடைய முதல் ராஜா யாரு? தாவீதா? சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜாவை ஆண்டவர் சொல்றார் இல்லையா, நான் புறக்கணித்து தள்ளுன இந்த சவுலுக்காக என் துக்கமா இருக்க, நீ எங்க போ, ஈசாய் வீட்டுக்கு சொல்லுங்க, ஈசாய் வீட்டுக்கு போ, அக்ரானி சேவை, நான் யாரை சொல்றேன் அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். இப்போ ஈசாய் வீட்டுக்கு யார் வந்தாச்சு? இது சொல்லுங்க, நீங்க பேசணும். யார் வந்தாச்சு? தாவீதா? சாமுவேல். பேசுங்கம்மா. சாமுவேல். நான் நாளைக்கே நிச்சயணும் 3 மணி நேரம் கத்தணும், ஸ்டேஜில் பாட்டு பாடணும், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரைட், பாருங்க, இந்த சாமுவேல் வந்தாச்சு. அடுத்தன ஈசாட்ட சொல்லியாச்சு, அப்போ அவன் பிள்ளைலாம் நிச்சயம் கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க இல்லையா, கூட்டிட்டு வான்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு பிள்ளையாக கொண்டு விடுறாரு. ஆண்டவர் யாரையாவது தேர்ந்தெடுத்தாரா? இல்லை. சரி, இந்த சாமுவேல் திருச்சி வாராரு அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை அவங்க அப்பா சொல்லி விட்டாரா? பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வான்னு சொன்னார் இல்லையா? அடுத்தன பாருங்க, அப்பா என்ன செய்யலை, கூட்டு வரல. அம்மாவும் சொன்னாங்களா? இல்லை. கூட பிறந்தனா சொன்னாங்களா? இல்லை. அடுத்தன இன்னைக்கு கூட நம்ம அநேகரால் மறக்கப்பட்ட நிலைமையில் என்ன செய்யலாம், இருக்கலாம். நம்ம யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சிருப்போமோ அவங்களாம் நம்மளை என்ன செய்யலாம், நம்மளை விட்டு கடந்து போயிடலாம் இல்லையா? கண்ணு பிள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லி வளர்த்து படிக்க வச்சு என்ன செய்யிருக்கோம், சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏம்மா இப்போல்லாம் நிச்சய முடியாது, ஃபோனில் கூட பேச முடியாது, ஃபோனை என்ன செய், கீழே வை, அப்படிலாம் நம்மளை ஒதுக்கி என்ன செய்யலாம் சொல்லுங்க, ஒதுக்கி கூட வச்சிடலாம். எல்லாரும் நம்மளை வெறுத்துடலாம், எல்லாரும் ஒதுக்கி வச்சிடலாம். தாவீதனுடைய வாழ்க்கையில் அன்னைமாரு மறந்துட்டாங்க, அப்பா மறந்துட்டாங்க, அம்மா என்ன செய்யாச்சு மறந்தாச்சு இல்லையா? ஆனால் மறவாத ஒரு நேசர் உண்டுல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மறக்கவே இல்லை. இல்லை, இந்த சாமுவேல் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, எப்பா எல்லா பிள்ளைகளும் வர சொல்லிட்டியா, உனக்கு இவ்வளோதான் பிள்ளைகளாம்? இல்லை, இன்னொருத்தன் என்ன செய்யறான், இன்னொருத்தன் இருக்கு. அவன் எங்கே இருக்கிறான்? காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவனை என்ன செய், வர சொல்லு. அது வரைக்கும் நான் செய்ய மாட்டேன் சொல்ல, சாப்பிட மாட்டேன்ல. அப்படிதானே? எல்லாரும் ஒதுக்கி வச்சாலும் கூட ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மேலே அவர் நோக்கமாக இருக்கிறாரு. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் நினைச்சிறாரு, அறிஞ்சிருக்கிறார் இல்லையா? நம்ம சொல்லலாம் அனைத்து நேரத்தில், என்னை யாருமே புரிஞ்சிட மாட்டேங்காங்க, என் பிள்ளைகளும் புரிஞ்சிட மாட்டேங்காங்க, எல்லாரும் என்னை யாருமே அவ கண்டிட மாட்டேங்காங்க, புரிய மாட்டேங்காங்க இல்லையா? நம்மளை அறிந்தவர், நம்மளை புரிந்தவர் யாரு சொல்லுங்க? ஜீசஸ் இல்லையா? அவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருமா. அவர் நம்மளை, அவர் நேசிக்கிற தேவன். எல்லாரும் ஒதுக்குனாலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் இல்லையா? தாவீதை வர்றான். தாவீதை யாரை அபிஷேகம் பண்ணுறாங்க? இஸ்ரவேல் நாட்டுக்கு சொல்லுங்க, இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க இல்லையா? இந்த தாவீது அவன் ஆடு மேய்க்கும் போதும் பாருங்க, நல்ல இசைக்கரியை மீட்டி என்ன செய்தானா சொல்லுங்க, கர்த்தரை துதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தனிமையில் இருக்குன்னு சொல்லி நினைக்கவே கூடாது. இல்லை, எப்பொழுதும் அவனுடைய வாயில துதியின் சத்தம் கேட்கும்போது ஒரு பெரிய பலசாலி எங்க இருக்கிறார்? நம்ம கூட சொல்லுங்க, ஒரு பராக்கிரமசாலி. கர்த்தரோ பராக்கிரமசாலியா நினைச்சாரு, உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கலங்காதே, நீ திகையாதே, அவர் மகா பராக்கிரமசாலியா உன் கூட தான் நினைச்சாரு. அவர் இருக்கிறார், இருக்கிறார். நம்ம எதை குறித்து நிச்சய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்.
அவர்களை பிரபுக்களோடு கூட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணினார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பாருங்க, ராஜாக்களோடு கூட பிரபுக்களோடு கூட நம்மளை உட்கார பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. பாருங்க, ஒரு சின்ன குட்டி பையன் ஒரு வீட்டில் பிறந்த கதை சொல்கிறேன். கதையில் உண்மை சம்பவம், சரியா? ஒரு குட்டி பையன் பிறந்தானா, என்ன பார்க்குறீங்களா? அந்த குட்டி பையன் பிறந்த உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, ஐயா இந்த பிள்ளையா இதை கொண்டுங்க மடத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பெத்த தாய் சொல்லுவீங்களா? பெத்த பிள்ளையை சொல்லுவாங்களா? இந்த தாய் சொல்லிட்டு இந்த பெத்த பிள்ளையை தூக்கி எங்கே கொண்டு போடுங்க, மடத்தில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது அந்த கணவர் சொன்னாராம், ஏம்மா நம்ம வயிற்றில் பிறந்த பிள்ளை, நம்ம தான் அந்த பிள்ளையை நினைச்சணும் வளர்க்கணும். இந்த பிள்ளையை கொண்டு மடத்தில் போட சொல்கிறியே, இந்த பிள்ளையை நம்ம தான் வளர்க்கணும்னு சொல்லி அந்த தகப்பன் சொன்னாராம். உடனே பிள்ளையை வளர்த்தாங்களாம். அந்த பிள்ளை வளர்ந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிற டைம் வந்துடுச்சு இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போகுது. பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் அந்த கிளாஸில் உட்காருது. அந்த கிளாஸ் பிள்ளைகள்லாம் தள்ளி உட்காரல, என்ன செய்ய தள்ளி உட்காரு. ஒரு பையன் கூட அவன் பக்கத்தில் நிச்சய மாட்டேக்கான், உட்கார மாட்டேக்கான். ஒரு பையன் கூட அவனை நிச்சயலை, நேசிக்கலை. சரி, பையன்தான் நேசிக்கலையா? சரி, டீச்சர் வர்றாங்க. டீச்சர் வந்து அவனை பார்க்குறாங்க. இருந்து என் கிளாஸுக்காக வந்திருக்கா, வேற எந்த கிளாஸ்லாம் உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ்ஸும் அவனை என்ன செஞ்சாங்க, நேசிக்கலை. வீட்டில் அம்மா நேசிக்கலை, ஸ்கூலில் படிக்கிற பசங்க நேசிக்கலை, அவங்க டீச்சரும் அவனை நினைச்சலை நேசிக்கலை. ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாராம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா ஸ்கூலுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாராம். உடனே அவங்க தகப்பை ஸ்கூலுக்கு வந்திருக்கார். வந்த உடனே ஹெட்மாஸ்டரு அவங்க டிசியை கிழித்து கையில் கொடுத்தாராம். அவன் பையனை கொண்டு வேற எங்கேயா ஸ்கூலில் கொண்டு சொல்லுங்க சேருங்கன்னு சொல்லி ஹெட்மாஸ்டர் டிசியை கிழித்து கொடுத்தாச்சு. ஸ்கூலில் அவன் நிச்சய முடியல, படிக்க முடியல. அது கேட்குறான், ஏன்யா என் பையனை கண்ணு இல்லையா, காது இல்லையா, பேச முடியலையா, ஏன் என் பையனை டிசியை கிழிச்சு கொடுக்குறீங்க? அவர் பதில் சொல்லலை. அவர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாராம். அந்த தகப்பை கோர்ட்டில் போய் கேஸ் போட்டார். அங்கே நீதிபதி சொன்னார், என்ன சொன்னார்னா, உன் பிள்ளைய வீட்டில் வச்சு படிக்க வை அப்படின்னாராம். ஆன்லைனில் படிக்கிற மாதிரி இப்போ ஆன்லைனில் படிக்காங்க, வீட்டில் வச்சு படிக்க வைன்னு சொல்லி அந்த ஜட்ஜி சொல்லிட்டாராம். அவருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பையன் வீட்டில் இருந்து நினைச்சான், படிக்கிறான். அம்மா நேசிக்கலை, டீச்சர் நேசிக்கலை, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வீட்டில் உட்காந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சுன்னா பாருங்க, அவன் யோசித்தான், ஒரு முடிவெடுத்தான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து எதுக்கு, அப்படியே நம்ம தற்கொலை பண்ணிட வேண்டியதான், சூசைட் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி அவன் ஒரு முடிவுக்கு வர்றான். நல்ல கவனிங்க, தற்கொலை ஒரு முடிவு கிடையவே கிடையாது. தற்கொலை பண்ணுறவங்களுக்கு பரலோகம் கிடையவே கிடையாது. என்னாலும் ஒரு அக்கினியில் அவங்க வெந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் தான். தற்கொலை முடிவு கிடையாது. இவன் தற்கொலைக்கு நேராக போகிறான். போய் வீட்டில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி கிடந்துச்சு தான். தண்ணி தொட்டிக்கு போய் பொத்துன்னு உள்ளே விழுந்துட்டான். நீச்சல் தெரியாது, தண்ணியை குடிச்சிட்டு மல்லாக்கா மறந்துட்டான். பையனை காணுமேன்னு சொல்லி அப்பா தேடுறாரு. தண்ணி தொட்டிக்குள்ள வாயை பிறந்துட்டு கிடக்கிறான். அவனை தூக்கி தலைகளாக தண்ணியெல்லாம் வெளியே ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டாங்களாம். 3 நாள் அவன் ஹாஸ்பிட்டலில் நினைச்சிடான் இருந்தானான். 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அவன் இருக்கிறான். 3ஆவது நாள் அவனுக்கு மருந்தெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்குது. 3ஆவது நாள் கண்ணை திறந்து பார்க்குறான், மெல்ல முழிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா அந்த பெட்டு பக்கத்தில் உட்காந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தாராம், அழுதுகிட்டு இருக்கிறாராம். உடனே இவன் சொன்னான், டேடி நான் இனிமேல் நிச்சய மாட்டேன், தற்கொலைக்கு நேராக போக மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்காக நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அழாதீங்க, நான் இன்னும் தற்கொலைக்கு நேராக போக மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்காக போய் சொன்னாரா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ கடவுள்கிட்ட என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும், நீ ஆண்டவர்கிட்ட நீ மன்னிப்பு கேளு, ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவரை பற்றி அவனுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. ஆண்டவரை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி பாருங்கள், அவன் உலகம் முழுதும் என்ன செய்கிறாரு, சுற்றிட்டு வராரு. நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாரு. அவனை ஸ்கூலில் அவங்க அம்மா அவனை நேசிக்கலை, தானே நேசிக்கலை. அவங்க கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, டீச்சர் நேசிக்கலை. ஏன் நேசிக்கலை? இவங்க எல்லாம் அவனை ஏன் ஒதுக்குனாங்கன்னா, அவன் பிறக்கும் போதே அவனுக்கு 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது.
2 கையும் கிடையாது, சொல்லுங்க. 2 காலம் அவனுக்கு கிடையாது, சரியா? ஆனால் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான், ஆண்டவருக்குள்ள வளர ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இடுப்பு பக்கத்தில் 2-3 விரல் மாதிரி தொங்கும். அந்த விரலை வச்சு அழகாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ண பழகிட்டான். 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது, அழகாக கார் ஓட்டுவான். எப்படியா கார் ஓட்டுவான்? கார் ஓட்டுறான். 2 கையும் 2 காலம் கிடையாது, அழகாக பல்லு விளக்கிக்கிடுவான். 2 கையும் 2 காலம் கிடையாது, நீச்சல் அடிக்கிறான். 2 கையும் 2 காலம் கிடையாது, ஃப்ளைட்டில் உலகத்தையே சுற்றி வரான். இந்தியாவுக்கு வந்தாப்புல, இந்தியாவுக்கு வந்து வாலிய பிள்ளைகள் மத்தியில் பிரசங்கம் பண்ணாப்புல, எனக்கு 2 கையும் கிடையாது, எனக்கு 2 காலம் கிடையாது, எனக்கு கவலையும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கவலையும் கிடையாதுன்னு சொல்லி தைரியமாக நினைச்சாங்க பிரசங்கம் பண்ணினாப்புல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கை 2 காலம் கிடையாது. திருமணம் முடியுமா? யாராவது கட்டுவாங்களா? கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் இருக்குமா? நான் சொல்கிறது உண்மை. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, நிக்கின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் பிரசங்கம் பண்ணுறத, அவர் பாடுறத, அவர் நீச்சல் அடிக்கிறத, சரிதானா, அவர் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறத, அவர் பாடுறத எல்லாத்தையும் என்ன செய்யலாம், இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கார். 2 கையும் இல்லாமல் 2 காலும் இல்லாமல் நான் கடவுளுக்குள்ள என்ன செய்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், எனக்கு கவலையே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் இல்லை, கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது இல்லையா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கவி பாடலாமா? தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. அவர் எந்தன் இயேசு இல்லையா? நம்ம சொல்லும்போது அவர் என்னுடைய நேசர், என்னோடு கூட இருக்கிறவர். நான் யார் கைவிட்டாலும் சரி, அவர் என்ன நினைக்கிறார், கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நான் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. யார் வெறுத்தாலும், யார் ஒதுக்கி வச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு ஒரு உயிர் உள்ள சாட்சியை உங்கள் மத்தியில் கொடுத்துருக்கேன் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது பார்க்கும் பொழுது, தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எதிரிகளை குறித்த ஒரு கலக்கம் இல்லையா? அப்படி தானே? எதிரிகள் நம்ம சொல்லுவோம், உனக்கு விரோதமா ஒரு வழியா சொல்லுங்க வருவாங்க, 7 வழியா நம்ம ஓடிடுவோமோ? அவங்க ஒரு வழியா வருவாங்க, நம்ம 7 வழியா ஓடுவோமா? வசனம் அழகா சொல்லிடுவோம், அடுத்தானே. ஆனால் எதிரிகளை கண்டு நமக்கு என்ன வந்துடுது அந்த நேரத்தில் சொல்லுங்க, பயமும் கூட வந்துடுது இல்லையா? பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லை. உனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருவாங்க, அவங்க 7 வழியா ஓடி போவாங்க இல்லையா? பாருங்க, இது தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் ஆடு மேய்க்கும்போது என்ன வருது? ஒரு சிங்கம் வருது இல்லையா? சிங்கத்தை வாயை பிடிச்சி டர்ன்னு சொல்லுங்க கிழிச்சு போட்டான். ஒரு கரடி வருது, கரடி வாயை பிடிச்சி டர்ன்னு சொல்லுங்க கிழிச்சு போட்டான். இந்த அம்மா சாட்சி சொன்னாங்க இல்லையா? கருணாகம் படம் எடுத்துச்சான், கம்பு எடுத்து அடித்தாங்களாம், அடித்து கொண்டு விட்டாங்கல்ல. சொல்லுங்க, நம்மளாம் நினைச்சணும் யாரை கூப்பிடுறதுன்னு சொல்லி ஓடணும். அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு சொல்லுங்க? ஏசு கிறிஸ்து இல்லையா? இன்னைக்கு நானே எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு கட்டி உரின்னு நான் அடிக்கலை, பையன் தான் அடித்தான், சின்னோண்டு பாம்பு தான். ரைட்டு, பாருங்க அந்த தைரியத்தை நினைச்சாங்க. சொல்லுங்க, எதிரிகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய
அது மனதில் ஒரு தைரியம் இல்லையா, அப்புறம் ஒரு பலன். இது தாவீது சிங்கத்தை பார்த்தோன்னு பயந்த நிச்சயில ஓடலை. அதை கொல்ல முடியுமா இல்லையா? ஆண்டவர் என் கூட நினைச்சார் இருக்கிறார் பாருங்க. அதை கரடியையும் அது சிங்கத்தை நினைச்சதான் கொண்டு போட்டான் இல்லையா? அதை விட நமக்கு பெரிய எதிரி வந்துட போறாருல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எதிரிகளை குறித்து நம்ம நினைச்ச வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா, அநேக நேரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேக நேரம் தியானிச்சிருப்பீங்க. ராஜா பேர் யோசபாத். சொல்லுங்க, யோசபாத் ராஜா. 1ஆம் அதிகாரத்தில் இந்த யோசபாத்துக்கு விரோதமாக எல்லா ஜனங்களும் நினைச்சாங்க வர்றாங்க. அம்மோன் புத்திரர், மோவாபியருக்கு அப்புறத்தில் உள்ளவங்க, இவங்க எல்லாரும் நினைச்சாங்க அவங்க சுற்றி வாராங்க இல்லையா? அவன் செய்த காரியம் என்ன காரியம் செய்தான் சொல்லுங்க? உபவாசம் இருந்தான். கர்த்தரை நினைச்சதான் துதிக்கும்படியான ஒரு பாடகர்களை ஏற்படுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையில எதிரிகள் சூழ்ந்து வந்து நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் நினைச்சுதான் அவன் பாடி துதித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சண்டை போட்டானா சொல்லுங்க? சண்டை போட்டானோ? சண்டை போடலை. ஆண்டவர் என்ன செய்தார்? வந்தவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் என்ன செஞ்சுக்கிட்டான்? வெட்டி செத்து போயிட்டான் இல்லையா? யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? கேட்கல? ஏமா, யுத்தம் கர்த்தருடைய. நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். என்ன செய்யணும்? நம்ம சும்மா இருப்போமா? எக்கா கதையை கேட்டிங்களா? எனக்கு விரோதமாக அவள் அப்படி பண்ணிவிட்டாக்கா, இவன் இப்படி பண்ணிவிட்டாக்கா, வாய் சும்மா இருக்குமா சொல்லுங்க? எதிரிகள் வர்றாங்களா இருக்காங்களா? அமைதியார். ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. படுத்துக்கிட்டு தூங்க கூடாது இல்லையா? பாருங்க, இந்த கர்த்தரை நிச்சயணும், துதிக்கணும். அவர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். இந்த நம்ம ராஜாக்களுடைய வாழ்க்கையிலாம் பார்க்கும் பொழுது அவர் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் அவங்களுக்காக எல்லா எதிரிலிருந்தும் எல்லா இடுக்களிலிருந்து நினைச்சார் அவர் விடுதலையை சொல்றார் கொடுக்கிறார். நமக்காக ஒருத்தரை எழுப்பி கொண்டு வரார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக ஒருத்தர் எந்திரிச்சு வராங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக இன்னொருத்தரை நினைச்சுவார். சொல்லுங்க, எழுப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அது பக்கத்தில் கூட என்ன செய்ய முடியாது, அவை வர முடியாது இல்லையா? பாருங்க, தீமை செய்தவங்க நமக்கு விரோதமாக வரும்போது நம்ம பொறுமையாக அமைதியாக கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தனரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தனரே. என் தேவன் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவர் அவரே. என் ஜீவனுக்கரனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக தீமை செய்தவங்க வரும்போது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறதை பார்த்து அவங்க கர்த்தரை நினைச்சுவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க இல்லையா? ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது ஈசாக்கு விரோதமாக யாரெல்லாம் வர்றாங்க இல்லையா? ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? கடைசியாக ஈசாக்கு என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் உம்மோடு கூட. ஹல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நமக்கு விரோதமாக வர்றவங்க அப்படி நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த செய்தி நம்ம கேட்கும் போது, ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு தாங்க இல்லையா? இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணும் இல்லையா?
இதே போல நான் நினைச்சனும் உமக்கு சாட்சியா மகிமையா நான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயவார், நிறைவேற்றுவார். எதிரிகளினால எந்த ஒரு அச்சுறுத்தலையும் நமக்கு ஆண்டவர் நிச்சய மாட்டார், அவர் தரமாட்டார். அடுத்தபடியா அவர் இந்த தாவீது நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போதும் கூட பாருங்க அவனை கர்த்தர் உதவி செய்கிறார் இல்லையா. நம்ம கலக்கம் வரும்ல, நெருக்கப்பட்ட நம்ம நிலைமையில் இருக்கும், நமக்கு இழப்புகள் நிச்சயம் வரலாம். அந்த நிலைமையிலும் கூட நம்ம கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. தாவீது மிகவும் சொல்லுங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் இல்லையா. இந்த ஒரு காரியம் சொல்கிறேன், நமக்கு நெருக்கங்கள் வரும்போது, நமக்கு இழப்புகள் வரும்போது, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆண்டவர் நோக்கி என்ன தெரியுமா சொல்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளோ நல்லவளாக இருக்கேன், அடுத்தனே நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், அவளை பாருங்க இல்லாத அட்டுழியெல்லாம் பண்ணுறா, அவள் நல்லா நினைச்சிரா சொல்லுங்க, அவள் நல்லா இருக்கா, எனக்கு தானையா சொல்லுங்க இந்த பாடும் இந்த சொல்லுங்க. அப்படி சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. அப்படி சொன்னால் பாவம் சரியா. அவன் இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைச்சக்கூடாது. சொல்ல தப்பு செய்கிறவன் இன்னும் நிச்சயட்டும், தப்பு செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவனுக்கு செய்கிற பலன் நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இழப்பு வருதா, எனக்கு கஷ்டம் வருதா, ஒரு நெருக்கம் வருதா, ஆண்டவர் ஏன் இது என் வாழ்க்கையில் என்கிட்ட என்ன குறை காணப்படுது, இந்த பிரச்சனைக்கு இந்த இழப்புக்கு என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா. நம்ம கேட்டிருக்கோமா இன்னைக்காவது? ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்கிடணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம். நான் விட்டு விட வேண்டிய காரியம் என்ன இருக்கு ஆண்டவரே, இந்த இழப்பு நிமித்தமாக எனக்கு நான் இன்னும் உங்கள்கிட்ட சேர்றதுக்கு என்ன காரியம் தடையாக இருக்கு ஆண்டவரே இல்லையா. ஜெபம் பண்ணியிருக்கோமா, கேட்டிருக்கோமா, நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. ஆண்டவர் தெளிவாக நிச்சயவார், பேசுவார் இல்லை. அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை நமக்கு அனுமதிப்பார். ஒரு பிரச்சனைக்கு கூட நம்ம நினைச்சணும் கடந்து போவோம். முடிவில் மற்றவங்க அவங்க கர்த்தர் பக்கமாக நினைச்சுவாங்க, திரும்புவாங்க. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த இழப்புகள், இந்த நெருக்கங்கள் வரும்போது, நெருக்கம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒன்று போல சேர்ந்து வரும் தெரியுமா உங்களுக்கு. சுட்டெனது வெந்த புண்ணில் வேலை எடுத்து குத்துற மாதிரி, பட்டக்காலே அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சுற்றி நிறைய விஷயம் வந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனால் என்னதான் வந்தாலும் சரி நம்ம நினைச்சக்கூடாது, சொல்லுங்க, சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நேரம் 1 மணி ஆயிடுச்சுது, நான் முடிச்சிட்டேன். சரிதானா? நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது நிறைய நெருக்கடிகள் நிச்சயம் என் வாழ்க்கையில் வந்திருக்குது. எல்லாம் ஒன்று போல சூழ்ந்து நிச்சயம் வந்திருக்கும், வரும். ஆனாலும் கூட ஒன்றுலேயும் கூட கர்த்தர் நிச்சயல என்னை கைவிடவே இல்லை. அது சொல்கிற காரியம், கர்த்தரோ மகா பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போமா? ஆண்டவர் இந்த காலை வேளையில் அவர் சொல்கிறார், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் சொல்கிறாரு. எல்லாரும் ஒதுக்கி வச்சாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணுறாரு. அவர் வாக்கு பண்ணுற கர்த்தர். எதிரிகளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர்களை காட்டில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகமான பேர்கள். இழப்புகள் நெருக்கங்கள் வரும்போதும் நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு.
நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கலக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, பிரச்சனையோடு கூட வந்திருக்கிற ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை பார்த்து கலங்காதே திகையாதே என்று ஆற்றி தேற்றி நீர் அரவணைக்கிறீரே, நன்றி செலுத்தினோம் அப்பா. எல்லா பிள்ளைகளுடைய கலக்கங்களையும் பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. நீர் உயிருள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர், எங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அப்பா, எங்களுடைய மனதினுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். இந்த பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, எதை குறித்தும் கலங்காமல் எப்பொழுதும் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவருடைய திருநாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக ஒரு வாழ உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம்.